ஓகே, உங்கள் லைஃபோட பெஸ்ட்டு வெர்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எப்பயாச்சும் நினச்சிருக்கீங்களா? ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷன், நல்ல ஹெல்த்தோட வெல்த்தியஸ்ட் வெர்ஷன், நிறைய மணியோட ஹாப்பியஸ்ட் வெர்ஷன், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற ஒரு வெர்ஷனாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? திடீர்னு ஏதாச்சும் மணி கமிட்மெண்ட், ஹாப்பினஸ் இல்லாமல் இருப்பீங்க. ஏதாச்சும் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஃபெயிலியர், இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஹாப்பினஸ் இல்லை, மணி இல்லை, ஹெல்த் ஒழுங்காக போகலை அப்படின்னு எப்பயாச்சும் நினச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்னோட தலைவர் ஒருத்தர் இருக்கார். தலைவர் இல்லை, என்னோட பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவர் யாருன்னா நவல் ரவிகாந்த். அவரோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃபோட எல்லா வெர்ஷனுமே பேலன்ஸ் ஆகிடும். ஹெல்த் பேலன்ஸ் ஆகிடும், வெல்த் பேலன்ஸ் ஆகிடும், ஹாப்பினஸும் பேலன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டை நான் வந்து மோர் தென் 50 டைம்ஸ் லிசன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 50 டைம்ஸ் லிசன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் என்னோடய இம்ப்ரூவ்டு வெர்ஷனை தான் பார்க்குறேன். புது ஆக்ஷன் எடுக்கிறேன், புது விஷயம் செய்கிறேன், புதுசாக ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கோம், ஹாப்பியாகவும் இருக்கும். வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்மில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒன்று செஞ்சிட்ருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கணும் போது வேறு என்ன ஒன்று லைஃப்பில் ஹாப்பியாகவும் இருக்கும், அதுவும் இருக்க எல்லாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அந்த பாட்காஸ்ட். ஆக்சுவலாக அது என்னென்னா, ஜோ ரோகன், நவல் ரவிகாந்த் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. தெருக்கி விட்டுட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக யாரையும் வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேச பிடிக்காது. அவங்க அப்படி இப்படி இப்படின்னு. ஆனால் எனக்கே ஒருத்தங்களை பேசணும், அந்த மாதிரி பேசணும்னு பிடிச்சதுன்னு பார்த்தா நவல் ரவிகாந்த் தான். இப்போ கூட ரீசண்டாக ஒரு பாட்காஸ்ட் கேஸ்ட்டேன், புதுசாக பண்ணார். ஒரு கொஷின் கேட்குறாரு பாட்காஸ்ட்டில் இதுன்றவர். அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, நம்ம லைஃப்பில் வந்து மணியை தேடி ஓடுறது கஷ்டமான விஷயம், அது ஒரு சஃபரிங் பண்ணணும். இன்னொரு பக்கம் நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் இது மேலே ஆசைப்படல, ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் 2ல் எது முக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாக இருந்தால் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? நான் ஹாப்பியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? இல்லை பணம் தான், பணம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? பட் நம்ம நவல் ரவிகாந்த் என்ன தெரியுமா சொன்னார்? உனக்கு எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது, ஹாப்பியாகவே இருக்கணும்லாம் இருக்க முடியாது. உனக்கு ஒன்று வேணும்னு நினச்சின்னா இறங்கி அதுக்காக ஒர்க் பண்ணு. ஒர்க் பண்ணினா சஃபரிங் ஆகுவேன். ஒன்ஸ் நீ அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கே அதில் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஜாலியாக ஹாப்பியாக அப்படின்றாரு. எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. உனக்கு வேணும்னு நினச்சினா போய் அதை செய். நான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஸ்டார்ட் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஜாபு கிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன். உனக்கு வேணும்னு நினச்சினா நீ செய், வேணாம்னு நினச்சினா விட்டுரு. ஆன்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரிய விட்டார்ல. அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், நான் அவரோட எல்லா பாட்காஸ்ட்டுமே வாட்ச் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவரோடதே நவல் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதை வாட்ச் பண்ணுங்கள். பட் ஜோ ரோகன், நவல் ரவிகாந்த் பேசின அந்த பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா விஷயம் பேசியிருக்காரு. ஒரு ஸ்பெஷலைசேஷனாக எப்படி இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, காமான ஹாப்பியான பீஸ்ஃபுல்லோட மைண்டாக எப்படி இருக்கிறது, மீனிங் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்ட்டு A to Z ஒருத்தங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா அதோட ஃபேவரட். ஆக்சுவலாக என்னோடய ஜாப் செய்யும் போது ஈவினிங் வந்து ஜாப்லேருந்து நடந்து தான் வருவேன். ஆட்டோ பஸ்ஸில் வர மாட்டேன். நடந்து வரும்போது ஹெட்செட்டை மாட்டிட்டு கேட்டுட்டு வருவேன். வந்து என்னோடய பேஜில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்து உட்காந்துருவேன். சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்டே மஜாவாக இருக்கும். செம்மையான ஒரு ஃபீல். ஸோ அவரோட பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரோ வெர்ஷன் வெளியே வந்துடும், ஹாப்பியான வெர்ஷன் வெளியே வந்துடும், காமான வெர்ஷன் வெளியே வந்துடும். செம்மையான ஒரு தரமான சம்பவம் தான் அந்த பாட்காஸ்ட். அந்த பாட்காஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டுலாம் நான் இங்கே ரிவீல் பண்ண போகிறதில்ல. போய் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். 10 நிமிஷம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு மட்டும் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஹாப்பி ஆகிடுவீங்க, காம் ஆகிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும், ஃபினான்ஷியல் பிரச்சனை, லவ் பிரச்சனை, மணி பிரச்சனை, என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அதை ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ப்ரோ, நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், காமாக இருக்கேன், நான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அது பண்ணணும், ஜாப் பண்ணணும், ஓகே அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ண போகிறேன், ஹெல்த் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் இந்த வேர்ல்டுக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்டான அசெட்னு பார்த்தா நவல் ரவிகாந்த்னு நினைக்கிறேன். Not until you build a paper straw that Buffett plays bridge all day long and goes for walks in the... Has there ever been a study done on happiness and as it regards... simplistic. Furthermore, I would posit there's no such thing as general intelligence. Does anyone have a compelling for your... Internet does. A lot of this is internet driven. அவரோட தாட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் அந்த பாட்காஸ்ட்டில் அவரை பற்றி ஒரு சில விஷயம் பேசிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்களும் பாருங்கள். எப்படி நான் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2-3 ஜாப் தான் செஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் கிளியரான மைண்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் எப்படி இந்த மாதிரி கிளியரான ஒரு சில விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா நவல் ரவிகாந்த் தான்.
அவரோட ஸ்பீச், அவரோட பாட்காஸ்ட் அது மட்டும்தான் எனக்கு கிடைச்ச ஒரு வரம். தூங்கும் போது நான் கேட்டு தூங்குவேன். காலையில் எழுந்தா பார்க்குக்கு போனால், நடந்து போனால், சும்மா போர் அடித்தா இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் பாட்காஸ்ட் கேட்பேன். ஏன் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். அலெக்ஸ் ஆர்மோசி, இது இந்த டைரி ஆஃப் சிஓவில் பேசினார் அது, அதுக்கப்புறம் வந்து அலி அப்டாலோடது, அது டிம் ஃபெரிஸ், இவங்களோட பாட்காஸ்ட்லாம் கேட்பேன். தமிழில் கூட ஒரு சிலது கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா நவல் ரவிகாந்தோடது மட்டும்தான். ஏன்னா எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் புக்கு படிக்க தேவையில்ல, ஒரு ஹாப்பினஸ் புக் படிக்க தேவையில்ல, அதை படிக்க தேவையில்ல, எதுவுமே படிக்க தேவையில்ல. எனக்கு எல்லா நாலேஜுமே கிடைச்சிருது ஒரு பாட்காஸ்ட் கேட்குறது மூலம்னா அது இது மட்டும்தான். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். எனக்கு பிடிச்ச நவல் ரவிகாந்த் பாட்காஸ்ட் ஒரு சிலதை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஒன்றாச்சு அதில் 10 நிமிஷமாச்சு வாட்ச் பண்ணுங்கள். நான் What the internet does is the internet creates one giant aggregate. Gab is closer to a free speech platform. Society everywhere you go. Society in your phone, society problem, but then doesn't come up with everything. It's inseparable. So the answer to that question, you have to buy your stupid car. ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அவரோட பாட்காஸ்ட்டு ஹவு டு கெட் ரிச்னு ஒன்று இருக்கும். அது இது இப்போது த பிகினிங் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு அர்ஜுன் கோகுல் யாரோ அவர் ஒரு பாட்காஸ்ட் பண்ணார். அவரோடதே ஒரு சில பாட்காஸ்ட் இருக்கும். ஜோ ரோகனோடது இப்போ ஒன்று ரீசெண்டாக பண்ணியிருக்காரு. 5 நிமிஷம் தான் கேட்டேன். அவ்வளோ கிளியராக இருக்குது மைண்டு, அவ்வளோ பவர் ஆயிடுச்சு. அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்தியஸ்ட் ஹாப்பியஸ்ட் எல்லா வருஷமாகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த நவல் ரவிகாந்த் ஜோ ரோகன் பாட்காஸ்ட்டில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னா ஒரு சில நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ இந்த பாட்காஸ்ட்டு ஒரு 50 முறையாச்சும் கேட்டுருவோம். பட் இப்போ கூகுளோட நோட் புக் எல்லாமே இருக்குது இல்லையா, அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ கூகுளோட நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணிக்காங்க. அந்த ஏஐ சூப்பராக இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அதை பார்த்துக்கோங்க. சோஷியல் மீடியா பற்றி பேசியிருப்பார். என்னன்னா எல்லாருமே சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், யூடியூப் அப்படின்னு எதையாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல்னு இருக்கும். மைண்ட் வந்து கிளட்டர் ஆகிடுச்சு, அது வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு காமன் மைண்டில் இருக்கணும். சோஷியல் மீடியா கிளிக் 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 அடிக்ட் ஆகிட்டோம். அதுலேருந்து வெளியே வரணும். நம்மளோட யங்கஸ்ட் மைண்டெல்லாம் அதில் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு தெளிவாக பேசியிருக்காரு. அதை போய் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணாதீங்க மைண்டு, அது வந்து பிரேக் வேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டெசைர் இருக்கணும். எனக்கு ஒன்று வேணும்னு ஒரு டெசைர் இருந்தால் தான் செய்ய முடியும். டெசைர் இஸ் எ கான்ட்ராக்ட் தட் யூ மேக் வித் யுவர் செல்ஃப். யூ வில் பி அன்ஹாப்பி அன்டில் தென் யூ கெட் வாட் யூ வாண்ட். இங்கிலீஷ்க்கு வந்து வளரிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டெசைர் இருக்குது, அதை கெட் பண்ணுறவரும் ஐ எம் அன்ஹாப்பி அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். பட் மற்ற விஷயத்தில் ஹாப்பி. அந்த ஒரு விஷயத்தை வெறித்தனமாக இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா போர் எவ்ரி திங் இன்டு இட், இறங்கி வேலை போகிறங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு மாடர்ன் நாலேஜ் ஒர்க்கரை எப்படி ஒர்க் பண்ணணும்னா லைன் மாதிரி ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் பண்ணுங்க ஒரு அத்லட் மாதிரி. அதுக்கப்புறம் லைன் மாதிரி ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஅசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. By doing what you love, right? You're going to go back and say, what are the interesting things? But Good. I did. Friend, can you come in this podcast? And if you think it is, maybe in your life start moving more and more. People, those small little podcasts. And I have a podcast. Well, that's it. Well, thank you very 9 to 5 ஜாப்லாம் வந்து மிஷின்ஸ் தான் பண்ணும், ஹியூமனால் பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் வச்சு கலாச்சி விட்ருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் புக்ஸ் படிக்கிறது பார்த்தா எல்லா புக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டார். புக் படிக்கணும்னு தோணுச்சுன்னா தான் படிப்பார். ஃபுல் புக்கெலாம் படிக்க மாட்டார். ஐம் லுக்கிங் ஃபார் ஐடியாஸ் டு ஆக்ட் ஆன், அதுக்காக தான் புக் படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துலன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கிளியர் மைண்ட் வேணும்னு சொல்லுவார். கிளியர் மைண்ட் லீட்ஸ் டு பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் தட் லீட்ஸ் டு பெட்டர் அவுட்கம். ஒரு கிளியரான மைண்டாக இருந்தால் தான் பிஸ்னஸ்லையும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி ப்ரோ மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் ஏஐ வந்துச்சு, நான் ஜாபெல்லாம் போயிட்டு பயந்துட்டுருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. 10 வருஷத்துக்கு ஒரு ஜாப் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாப்க்கு அடாப்ட் ஆகிறீங்க அப்படின்ட்டு தான் பேசியிருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஜாப்ஸ் எப்படி வருது, எப்படி நீங்கள் எவால்வ் ஆகணும், அது சோஷியல் மீடியா பற்றி. அதுக்கப்புறம் மாடர்ன் டிசீஸை பற்றி பேசுகிறார். மாடர்ன் டிசீஸ்னால் த டிசீஸ் ஆஃப் அபண்டன்ஸ். ஒரு 10 வருஷம் முன்னாடி லேப்டாப் இல்லை, இன்டர்நெட் இல்லை, புக் இல்லை. பட் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன வேணுமோ இருக்குது. எக்கச்சக்கமான யூடியூப் வீடியோஸ், கோர்ஸஸ், வெப்சைட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. பட் யாரும் அதை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தட் டிசீஸ் ஆஃப் அபண்டன்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்றாரு. ஸோ எப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது அதை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் மெடிடேஷன், ஆர்ட்டு, பீஸு, த ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங், ஒன்றுமே செய்யாது இருக்கிறது தான் மெடிடேஷன். கண்ணமுடுங்க, கம்முனுங்க, உங்களோட தாட்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்றதுலேருந்து, மீனிங் ஆஃப் லைஃப்லேருந்து எப்படி உங்களுக்கு ஒரு பர்சனல் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது,
பர்சனல் பிராண்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் அந்த ஒரு பாட்காஸ்ட்டில் இருக்குது. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் கோ அண்ட் வாட்ச் தட். நான் அப்படி ஒரு கிளியராக பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பாட்காஸ்ட் தான் ரீசன். ஸோ நான் உங்களுக்கு அந்த வாட்ச் பண்ணுங்கன்னு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த பாட்காஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் அதில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. போய் அதை வாட்ச் பண்ணுங்கள். அது பிடிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு கிளியரான, ஹெல்த்தியான, ஹாப்பியான, ரிச்சான லைஃப் வாழட்டும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுப்போம். நவல் ரவிகாந்தோட பாட்காஸ்ட்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஐ மேக் ஏ பை 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 பை. இந்த வீடியோவில் சிங்கிள் ஷாட்டில் ஷூட் பண்ணேன், எங்கேயுமே பாஸ் பண்ணல. 9 நிமிஷம் அப்படியே நான் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். பாய்.